மாலைபட்சம் 3வது நாள் டிஃபனுக்கு வந்து நான் அடைக்கு ஊற வச்சிருக்கேன். இங்க பாருங்க, புழுங்கரிசி வந்து இட்லி அரிசி ஒரு அழாக்கு தான் ஊற வச்சிருக்கேன். 1.5 அழாக்கு கிட்டத்தட்ட பருப்பு ஊற வச்சிருக்கேன். பருப்பு ஜாஸ்தி இருக்கு, அரிசி கம்மியா தான் இருக்கு. இந்த அரிசியை கொஞ்சம் நல்லா ரொம்ப நைஸா இல்லாம ரவை மாதிரி இல்லாம கொஞ்சம் நரநரன்னு அரைச்சிட்டு இந்த பருப்பு வந்து கொஞ்சம் உடம்பு அதிகமா அரைச்சி இதோட கலந்தாக்க ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்ப நான் வந்து இத கிரைண்டர்ல தான் அரைச்சி வரலான்னு இருக்கேன். இப்ப இதை அரைச்சி வந்துட்டு காமிக்கிறேன். நம்ம அடைய பார்த்துடலாம். நம்ம அரைச்சி வந்துட்டேன், நரநரன்னு தான் அரைச்சிருக்கேன் பாருங்க. இப்ப வந்து கெட்டியாதான் இருக்கு. அப்படியே நான் இன்னும் தண்ணி கலக்கல, வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம். ஒரு அடை வாக்கு பார்த்துட்டேங்க. இது வந்து நல்லா கெட்டியா வரும், நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இதான் இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சிருக்கேன். ஒரே ஒரு பழையக்காய் இருந்தது, அது போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. இவாளுக்கு வந்து வெல்லம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தொட்டுக்கிறதுக்கு வெல்லமும் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு 3வது நாள் மாலை பட்சத்துக்கு டின்னர். அடை, சாம்பார், அடை, சாம்பார், வெல்லம். இதுதான் இன்னைக்கு டின்னர். அடை ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி, வெல்லமும் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் நெய்யும் போட்டு, வெல்லமும் நெய்யும் தான் சாப்பிடுவாங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. இதுதான் இன்னைக்கு டின்னர்.